ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம். நண்பர்களே, நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இன்றைய தின ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் ஜூலை மாதம் 16ஆம் தேதி 2023ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆனி மாதம் 31ஆம் நாள். இது தமிழ் மாத கடைசி தினம். நண்பர்களே, இன்றைய தினம் சதுர்த்தி தினம். எனவே விநாயகர் வழிபாடு மேற்கொள்ளலாம். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். நண்பர்களே, இன்றைய தினம் சந்திர பகவானுடன் சூரியன் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார் 10ஆம் இடத்துல. மேலும் 8 குடையவன் 12ஆம் இடத்துல இருக்கிறார். நண்பர்களே, புதன் பகவான் 12ஆம் இடத்துல இருந்து கொண்டு அதிகமான நன்மைகளை தருகிறார். இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் இணைந்து சின்ன சின்ன சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செய்து நீங்கள் மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். நண்பர்களே, அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ரிலாக்ஸேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் இன்றைய தினம். அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதியும் கிடைக்கும். நண்பர்களே, வெவ்வேறு வகையில நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறதுனால நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஹாப்பினஸ் இன்னைக்கு உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்களே, எனவே சந்தோஷமான ஒரு நாள், ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும். ரியல் எஸ்டேட்ல முதலீடு செய்யறது கவர்ச்சிகரமாக தோன்றக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கிறது. ஆனால் யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது. முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க யார்ட்டையுமே உங்க கருத்தை திணிக்க கூடாதுங்க. குறிப்பாக உங்களது வீட்டு குழந்தைகள்கிட்ட உங்க கருத்துக்களை நீங்க கண்டிப்பாக திணிப்பது அவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி தருங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் உங்களது குழந்தைகளுக்கு என்ன சொல்லணுமோ அதை பக்குவமாக எடுத்து சொல்லி புரிய வைத்து அதன் பிறகு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பது நல்லது. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை அவங்களை ஏற்றுக்கொள்ளும்படி செய்வது நல்லது. நண்பர்களே, இல்லைன்னா மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. எனவே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட குழந்தைகள் மீது நீங்கள் இருப்பது நல்லது. நண்பர்களே, அவர்களுக்கு புரிய வைத்து விட்டு நீங்கள் அதன் பிறகு உங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம். மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி கூடுதல் விஷயங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். நண்பர்களே, குடும்பத்தில் நல்ல அமைதியான சூழ்நிலை, மகிழ்ச்சியான சூழ்நிலை இப்பொழுது நீங்களும் இப்பொழுது மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கு. நண்பர்களே, இன்று தினம் மிக முக்கியமாக உங்களை சுற்றியுமே இந்த நல்ல சம்பவங்கள், மனதிற்கு இனிமை தரக்கூடிய நல்ல சம்பவங்கள் இன்றைய தினம் நாள் முழுக்க நடைபெறக்கூடிய அதி அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்துடுங்க. குறிப்பாக அலுவலக பணியில் இருக்கிறவங்க உங்க உயர் அதிகாரிகள்கிட்ட வாக்குவாதங்கள், விவாதங்கள் செய்யறது கொஞ்சம் தவிர்த்து வர்றது நல்லது. நண்பர்களே, எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு. மல்யுத்தம் சார்ந்த போட்டிகளில் ஒரு விதமான ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரிகளுக்கு உங்களோட வியாபாரத்தில் இருக்கக்கூடிய டல்னஸ் குறையக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால சுறுசுறுப்பு அதிகரிக்கும். வியாபாரம் கொஞ்சம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கக்கூடிய யோகம் இருக்கு. நண்பர்களே, நீங்க புதுசா ஏதாவது ட்ரை பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னைக்கு கொஞ்சம் சிந்தித்து நிதானத்தை செயல்பட வேண்டியது அவசியம். நண்பர்களே, உங்களது முயற்சிகள்ல இதுவரைக்கும் இருக்கக்கூடிய தாமதங்கள் எல்லாம் குறைந்து உங்களது முயற்சிகள் சிறப்பாக கைவிடுவதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இன்றைய தினம் அதன் மூலமாக மன நிம்மதி பெருகக்கூடிய யோகம் இருக்கு. நண்பர்களே, சில விஐபிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. இன்றைய தினம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நீங்கள் முக்கியமான சில விஐபிகளுடன் சேர்ந்து சில பணிகளை செய்து சிறப்பாக ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்களே, உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வரும். எனவே அது உங்களுக்கு ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கு. நண்பர்களே, உங்களது சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. நீங்க என்ன யோசிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் சொல்லாமலேயே உங்களது உடன் பிறந்தவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமாக உங்களது குணம் அறிந்து அவங்க நடந்துக்குவாங்க. எனவே அது உங்களுக்கு இன்னும் சந்தோஷத்தை தரும். நண்பர்களே, இன்னைக்கு உங்க வீட்டை நீங்க பராமரிக்கிறது மட்டும் இல்லாம உங்களது பெற்றோர்களை பராமரிக்கிறது ரொம்ப அவசியம். நண்பர்களே, நீங்கள் உங்களது பெற்றோருக்கு நீங்கள் என்ன வேணா சாப்பாடு கொடுக்கலாம், ட்ரெஸ் கொடுக்கலாம். ஆனா அவர்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அவர்கள் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்க உட்கார்ந்து அமர்ந்து பேசி பெற்றோர்களுக்கு தேவையான செய்து கொடுங்கள். நண்பர்களே, பெற்றோரின் உடல் ஆரோக்கியத்துல இன்னைக்கு கவனம் கண்டிப்பாக தேவை. நண்பர்களே, அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெருகும். உங்களது மகிழ்ச்சியில் கண்டிப்பாக அதன் மூலமாக அதிகரிக்கும். நண்பர்களே, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லைங்க. எனவே காதல் வாழ்க்கையில நீங்க பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். நண்பர்களே, இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய தலையீடுகள் காரணமாக உங்களது காதல் வாழ்க்கை கொஞ்சம் அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நண்பர்களே, எனவே இன்றைய தினம் பொறுமையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிகமான ஓய்வு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கங்க.
பழைய நண்பர்களை சந்தித்து அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெருக்கிக் கொள்ள முடியும். எனவே ஓய்வு நேரத்தை உங்களது பழைய நண்பர்களை சந்திக்க நீங்கள் சாய்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது நண்பர்களில் சில பேர் உங்களை பாராட்டி அதன் மூலமாக நீங்கள் ஆனந்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் வலுவாக இருக்கிறது நண்பர்களே. சில புதிய நபர்கள் மூலமாக இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரலாங்க. எனவே 3ஆம் நபர் தலையீட்டை நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தவிர்த்து விடுவது நல்லது. உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்படுத்த சில 3ஆம் நபர் திட்டமிடலாம், புதிய நபர்கள் திட்டமிடலாம். எனவே அதை இன்றைய தினம் தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே. அதன் மூலமாக உங்களது இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும். மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாளாக அமைகிறது நண்பர்களே. இன்றைய தினம் சுறுசுறுப்பான வியாபாரம் இருக்கு. விஐபிகளுடைய ஆதாயம் உண்டு. புதுசாக நிறைய விஷயங்கள் செய்யலாம். ஆனால் அந்த மாதிரி புதுசாக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் அவசரம் காட்டக்கூடாதுங்க. நிதானித்து செயல்படுங்கள். இன்று தினம் மிகச்சிறந்த வெற்றிகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைது நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் கிரீன் கலரை யூஸ் பண்ணலாங்க. பச்சை நிறம் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. இன்றைய தினம் நம்பர் 5 5ஆம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் பிஸ்னஸ் பீப்புளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்னைக்கு உங்களது வியாபாரம் மிகச்சிறந்த சூடு பிடிக்கும். உங்களது டல்லாக இருந்த வியாபாரம் இன்னைக்கு கண்டிப்பாக நல்ல வளர்ச்சி நோக்கி சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே. அலுவலக பணிகளில் இருக்கிறவங்க சில தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை விவாதங்களை இன்னைக்கு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அதை தவிர்த்து விடுங்கள். இன்றைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் நண்பர்களே. இன்றைய தினம் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்கள். உங்களது மந்தத்தன்மை எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. சுறுசுறுப்பு கூடும் நாள்னு சொல்லலாம். அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் முயற்சிகள் நீங்கள் செய்யறதுல இது வரைக்கும் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலகும். எனவே இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிறைய விஷயங்களை முயற்சித்து பார்க்கலாம். அதன் மூலமாக உங்களது ஏற்கனவே செய்த முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடைக்கர்கள் எல்லாம் அகழ்வதை நீங்கள் உணர முடியும் நண்பர்களே. புதுசாக நிறைய விஷயங்கள் செய்யும் பொழுது நிதானித்து சிந்தித்து செயல்பட்டால் அதிகமான வெற்றிகள் உண்டு. இன்றைய தினம் தாமதம் குறையக்கூடிய ஒரு நாளுங்க. வெற்றிகரமான ஒரு நாள். சிந்தித்து செயல்படுங்கள் போதும். சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாங்க. ஆனால் நல்லா பெனிஃபிட் இருக்கு. சில விஐபிகளோட ஒத்துழைப்பு மூலமாக உங்களுக்கு நிறைய காரியங்களை சாதிக்க முடியும். நிறைய ஆதாயம் உங்களால் பெற முடியும் நண்பர்களே. பிரபலமானவர்கள் ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆதாயம் மூலமாக நிம்மதி பெருகுங்க. சுபகாரியம் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு கொஞ்சம் செலவாகலாம். எனவே சுபகாரிய முயற்சிகளுக்கு செலவு செய்கிறது உங்களுக்கு சந்தோஷமான ஒரு செலவாகவே அமையும். சில பேருக்கு மல்யுத்தம் சம்பந்தமான போட்டியில் ஒரு விதமான ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். புதிதாக ஆர்வம் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். ஆதாயம் நிறைந்த நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.